மும்பையில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்ச மழை பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பட்ட மழையாக இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமா? அதை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நிற்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்குது. வெள்ளை ஆறாக பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்ச மழை இப்போ மழை வரத்துக்கு அந்த அளவில் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். மும்பை மாநகரமே தண்ணியில் மிதங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஏன்னு தெரியுமா? அங்கே ரயில் போகலை, விமானம் போக்குவரத்து எதுவுமே அங்கே பார்த்தீங்கன்னா இதுவாக போகவே இல்லை, எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டாங்க தான் சொல்லிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட தலைநகரான மும்பையில் இப்படி ஒரு மழை பார்த்தீங்கன்னா 100 வருஷத்தில் வந்ததே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க காலம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மழை பெஞ்சிருச்சேடான்னு பார்த்தீங்கன்னா பேசுகிற காலம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மழை பெய்யறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலே சரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சு தள்ளிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் மழை சீசன் வேறு வந்துட்டால் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. மும்பையில் பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா 295 மீட்டர் பார்த்தீங்கன்னா அளவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மழை பெஞ்சதாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவில் மழை பெஞ்சிருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தா 100 வருஷத்தில் இந்த மாதிரி மழை மும்பையில் வந்ததே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதுவே மும்பையில் பார்த்தீங்கன்னா அதிக மழை பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தா 439 மில்லி மீட்டர் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மும்பையில் பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ஸோ அவங்களால தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியுது. மும்பையில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் சரியான மழை பெஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சாண்டா குரூஸ்லிஸ் 272 மில்லி மீட்டர் மழை பார்த்தோன்னா அங்கே பதிவாயிருக்கு. நரிமன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 104 மீட்டர் பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ வச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி மழை பெஞ்சாலே பல பிரச்சனைகள் வரும். கரண்ட் இருக்காது, அதாவது பார்த்தீங்கன்னா மின்சாரம் இருக்காது. மரங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டி அங்கங்கே கீழே விழுந்திருக்கும், சரிஞ்சு போய். ஏன்னா மழையால் ஈரப்பதம் ஊறி அந்த மரங்கள் எல்லாம் வேரோடு சாயிற மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் தடனா கேட்டிங்கன்னா அதான் இல்லை, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக திறந்து வச்ச ஆச்சாரியா ஆர்த்ரோ சவுக் மெட்ரோ நிலையம் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே நிலையம் பார்த்தீங்கன்னா மழையில் தண்ணி தேங்கி அப்படியே இடமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு ட்ரெயின் எங்கே நிற்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவசியப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ரெயினுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைனா அப்போ பேருந்து நிலையம்னா என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முழங்கால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட மத்திய ரயில்களை பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தா மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிலாம் என்ன ஆகுது, ஸோ நம்மளுடைய இந்தியாவோட எக்கனாமி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வரும். இது மட்டும் தானா கேட்டிங்கன்னா இதுவும் இல்லை, இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 18 மேற்கு ரயில்வே சேவைகளும் பார்த்தீங்கன்னா முடுக்கிட்டதாக சொல்கிறாங்க. மும்பை நிலையத்தில் இருக்கிற விமான சேவைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏர் இந்தியன் அகமதாபாத் மும்பை விமானம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு. அதை பார்த்தீங்கன்னா அகைன் அதை திரும்பவும் வர சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மழையால். ஸோ இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த மழை வந்ததால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்கள், எக்கனாமி எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு. இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுன்னா சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.